என்னங்க என்னது சாக்லேட் மாதிரி இருக்கு? மோமோஸ். ம் ஓ, மோமோஸ் ரெட் சட்னி. சாக்லேட் ஈக்லேட் வந்து என்னதுல? இல்லைங்க. என்ன ஏதோ சப்பாத்தி பண்ண போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணலான்னு நினச்சேனா உள்ள ஸ்டஃப் பண்ணி மோமோ பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி தொக்கு கேட்பீங்க, நான் சட்னியாக பண்ணிட்டேன். ஓகே. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. எப்படி இருக்கு, சாப்பிட்டீங்களா? காரம் பயங்கர காரம், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உள்ள இது பீட்ரூட்டில் இந்த கோதுமை மாவை இது பண்ணி ஆமாம் ஆமாம் ஆமாம். உள்ள ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. என்னென்ன ரோஸ் இருக்குது, கேரட், பீன்ஸ், ஆனியன், அவ்வளோதான். காரத்துக்கு சில்லி பவுடர், சில்லி பவுடர், பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, போடல. பயங்கர சூப்பராக இருக்குது. இந்த சட்னி இன்னும் செம்மையாக இருக்குது. இந்த சப்பாத்தி தக்காளி தொக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ப்ளஸ் வந்து இது ஒரு மாதிரி மோமோஸ் ஃபீலே கிடைக்கல, ஒரு மாதிரி ஒரு ஸ்டஃப்டு பால் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியில் இங்கேயும் உருண்டையை கொண்டு வந்துட்டிங்களா? இந்த உருண்டை நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்க உருண்டையெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். இது செம்ம சூப்பராக இருக்குது. ஒரே புகழ்ச்சி அணியாக இருக்குது எனக்கு. இல்லை நல்லா பண்ணால் நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். இல்லை வேணும்ன்ட்டே வன்மம் வச்சு நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஒரு சூப்பராக இருக்குது, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நல்ல ட்ரை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் தான். எனக்கு இது வரைக்கும் நீ பண்ணி கொடுத்ததில்ல இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ட்ரைன்னு சொல்ல முடியல. அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேறு பண்ணியிருக்கேன். என் கைக்கு வந்ததெல்லாம் பண்ணேன். உள்ள அப்படியே சர்றன்னு ஏறுது.